ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சாப்டர் 1. இந்த படத்தை வந்து இயக்குனது பார்த்திங்கன்னா ரென்னி ஹார்லின். இவர் வந்து ஒரு ஃபினிஷ் டைரக்டர். இவர் வந்து ஒரு நிறைய படம், ஒரு புகழ்பெற்ற படம் நடிச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொன்னால் கிளிஃப் ஹேங்கர், 12 ரவுண்ட்ஸ் அது மாதிரி படம் எடுத்திருக்காரு. ஸோ இதோட ஸ்க்ரீன் ப்ளே பார்த்திங்கன்னா ஆலன் ஆர் கோஹன், ஆலன் ஃப்ரீட்லேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி வந்து பிரையன் பெட்டினோட ஸ்டோரி. இது பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ன்ற புக்கில் பிரையன் பெட்டினோட நாவலை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த படத்தில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா முக்கியமான 2 கேரக்டர் தான் மாயா ரயான். இவங்க தவிர மற்ற எல்லாமே வந்து துணை நடிகர் மாதிரி தான் வருவாங்க. இது வந்து ஒரு ஹாரர் மூவி ஜானரில் வருது. ஸோ மேடின் பெஷ்ன்றவங்க மாயான்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஃப்ராய் கொட்ரேஸ்ன்றவர் ரயான்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. ரேச்சல் ஷெனட்டன் வந்து டெபின்ற கேரக்டரில். இவங்களாம் வந்து ஒரு கேமியோ ரோல் மாதிரி தான். படம் ஃபுல்லாகவே மாயா ரயான் மட்டும்தான். ஸோ கேப்ரியல் பேசன்றவங்க கிரெகரின் நடிச்சிருக்காங்க. எமா ஹாவத் வந்து ஷெல்லியா நடிச்சிருக்காங்க. ரிச்சர்ட் பிரேக்கா வந்து ஷெரிஃப் ரோட்டரா நடிச்சிருக்காரு. இப்போ வந்து நம்ம இந்த படத்தில் வந்து என்ன கதைன்றதை பார்க்கலாம். இது வந்து இந்த மே மாதம் 8ஆம் தேதி வந்தது தேட்டரில், நம்ம சென்னையில். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த படம் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாலஜி மாதிரி 3 பார்ட்டாக வர மாதிரி இதை லீட் பண்ணுறாங்கன்ற மாதிரி பிளானிங்கு. இது வந்து டு பி கண்டினியூடுன்னு கடைசியில் போடுறாங்க. இந்த மாயாவும் ரயானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ்வர்ஸு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க் கைஸ். இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெனிஸ் ஒரேகான்ன்ற ஒரு இடத்த வந்து இவங்க சூஸ் பண்ணி போகும்போது ஒரு லோக்கல் கார் வந்து பிரேக் டவுன் ஆகுது. அப்போ வந்து இந்த டவுன் மெக்கானிக்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து ஒரு அந்த ஏற்கனவே ஆன்லைனில் புக் பண்ண ஒரு இது மாதிரி ஒரு கேப் அந்த கேபின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இதில் வந்து அவங்க போய் தங்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட் போய் ஸ்டே பண்ணும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொம்பளை வந்து கதவு தட்டி தமாரா இருக்காளா அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு நைட்டு. ஆனால் அது வந்து யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அது அடிக்கடி வந்து அது மாதிரி கதவு தட்டுற மாதிரி ஒரு ஃபீலை வந்து அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த ஹீரோக்கு வந்து இன்னேலர் தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுவான், ஒரு மோட்டர் சைக்கிளில் அவன் போயிட்டு அந்த இன்னேலர் அந்த ரிப்பேர் ஆன காரில் போய் எடுக்கிறதுக்கு போவான். அப்போ அந்த மெக்கானிக் வந்து யாரை கேட்டு வந்த அப்படின்லாம் சொல்லுவார். இல்லை, நான் இதுக்கு தான் வந்தேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான். இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா ஹீரோயினை வந்து மறுபடியும் கதவு தட்டுற மாதிரி, வீட்டுக்குள்ளேருந்து ஒருத்தர் அப்படியே போகிற மாதிரி, இப்படி போகிற மாதிரி, இதே மாதிரியே பண்ணுவாங்க. இவ குளிக்க போகும்போது ஒருத்தன் வந்து ஒரு அந்த டால் ஃபேஸ் போட்டுன்னு வந்து பார்க்குற மாதிரி, அந்த ஸ்கேர் க்ரோ ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை போட்டு வந்து பார்க்குற மாதிரி அப்படி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இதுவே வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு 50 நிமிஷம் வந்து படமே வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஹவர் தான். 1 ஹவர் 25 நிமிஷம் தான். இதில் 50 நிமிஷம் வந்து இந்த சிங்கிள் இதுலேயே போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த இவ பசிக்குதுன்னு சொல்கிறதுக்கு இவன் அந்த இன்னல் எடுத்து சாப்பிட வாங்கிட்டு வருவான், பர்கர்லாம். அவள் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டான்னு. ஸோ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவள் பசின்ட்டு இவன் சாப்பிட்டு இருப்பான். அப்போ வந்து ரத்தம் சொட்டும். மேலே பார்த்திங்கன்னா ஒரு அந்த பிக்கோட இது வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இப்படியா போவோம். அப்புறம் உள்ளே வந்து 3 பேர் வந்து ஒரு டால் ஃபேஸ் போட்டு இவங்களை எப்படி பயம்புத்துறாங்க, இவங்க உயிரோடு வந்தாங்களா வரலையான்றது தான் படத்தோட மீதி கதை. நான் மேக்ஸிமம் வந்து பாதி கதையை சொல்லிட்டேன். கடைசியில் நடக்கிறது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஒரு கொஞ்சம் கூட மெர்சியே இல்லாமல், ஒரு கருணை இது இல்லாமல் இவளை கத்தியில் குத்திடுவாங்க. அவனை வந்து சாவடிக்கிற லெவலுக்கு போய்டும். அது என்ன ஆகுதுன்றது நீங்கள் பாருங்கள். இது ஒரு ஹாரர் பேஸ்டாக இருந்தாலும் படம் வந்து கொஞ்சம் மொக்க தான். அவர் வந்து கிளிஃப் ஹேங்கர் மாதிரி படம் எடுத்துகிட்டு 12 ரவுண்ட்ஸ் மாதிரி படம் எடுத்துகிட்டு இந்த படம் வந்து கொஞ்சம் மொக்கையாக இருந்தது. ஃபஸ்ட்டு 50 நிமிஷம் வந்து ரொம்ப போர் அடிச்சுது. இது ஒரு சுமாரான படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் வந்து அந்த ஹீரோ வந்து அந்த மாயா வந்து 911 கூப்பிடுவா. அவங்க வந்து வரமாட்டாங்க. கடைசியில் எல்லாம் முடிஞ்சோடனே போனவுடனே போலீஸ் வரும். வழக்கமான ஒரு கதை மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எந்த ஒரு இம்ப்ரெஷனுமே கொண்டு வரல. ஒரு ஃப்ளாட்டாக தான் போச்சு. இது ஒரு சுமாரான படம் தான் ஃப்ரெண்ட்ஸ். போய் ஏமாறுறத விட உஷாராக இருங்க. இந்த ஃபஸ்ட்டு 1 ஹவர் 20 நிமிஷத்தில் 50 நிமிஷம் வந்து சிங்கிள் மாயா வச்சே ஓடிடுச்சு. ஹாரர்னு சொல்கிறதுக்கான சீன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீங்களும் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.